Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆனுவல் முழு ஆண்டு தேர்வு வருது இல்லைங்களா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மனப்பாடம் ஃபுல்லாக முடிச்சிடுங்க, ஓகேங்களா. மனப்பாடத்தில் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு தரோவாக பார்த்துக்கோங்க. இது நம்ம இந்த லெசன் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. நமக்கு குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம் அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டில் தான் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேதர் பண்ணியிருக்கோம். இயல் 1 அமுதென்று பேர். அதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல், ஓகேங்களா. அது முடித்த பிறகு பக்கம் 3 இலக்கண குறிப்பு இருக்குது, பகுபத உறுப்பிலக்கணம். இதில் மார்க்ஸ் வரும் கண்டிப்பாக, அதனால் அது தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உரைநடையில் நமக்கு புக் பேக்கில் பேஜ் நம்பர் 11 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 17, ஓகேங்களா. 17 பல உள் தெரிக இருக்குல்லையே, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 18 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, 5th, 6th இது இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் கண்ணி என்பதன் விளக்கம் ஃபர்ஸ்ட் கொஷின், 5th கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 4th இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கலந்து கேட்குறாங்க, அதனால் இதை தரவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் நம்ம ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸில் கலந்து கேட்குறாங்க. மொழிபெயர்க்க பார்க்கணும், இந்த வினைமுற்றாக மாற்றி அடுத்து தொடரை பழமொழிகளோடு கொண்டு நிறைவு செய்ய. கடிதம் பார்த்திங்கன்னா இதுவும் நிகழ்ச்சி நிரலும் இதை கேட்குறாங்க. நம்ம மாடல் கொஷின் பேப்பர் நம்ம ஹாஃப் இயர்லி இது, குவார்ட்டர்லி இது எல்லாமே அப்லோட் பண்ணுறோம், அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்குல்லையே, அதை பார்த்துக்கோங்க. 21 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி. இது ஒரு இயலில் இருக்கக்கூடியதும் தரவாக பார்த்துக்கோங்க, என்ன நமக்கு அதை கேட்குறாங்க. அதே மாதிரி நிற்க அதற்கு தக, சரிங்களா. இதையும் ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்க. கம்பல்சரி ஒரு 5 மார்க் நிற்க அதற்கு தகல வருது, அதனால் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி 2 மார்க்கு, மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கடிதம் இருக்கு இல்லையா, இது இப்போது நியூ சிலபஸில் கொடுத்துருக்கறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயல் 2 உயிருக்கு வேர் இருக்கு இல்லையா, இதில் பக்கம் 28 இது நமக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு, ஆழிக்கிணறு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கொடுக்கலாம். அதில் மாஸ்டர் மாதிரி கேட்கலாம். இயல் 2 பெரிய புராணமில் பக்கம் 31 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது. நெக்ஸ்ட்டு புறநானூறுலேயும் பக்கம் 33 இதை பார்த்துக்கோங்க, நமக்கு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு தண்ணீர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த விரிவானம் பொறுத்த வரைக்கும். பக்கம் 43 இதில் பலவுள் தெரிக பார்த்துக்கோங்க. குருவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th இந்த 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் ஃபஸ்ட்டு, 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th இந்த 4 கொஷினுமே சிறுவினால இம்பார்ட்டன்ட். நெடுவினால் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் கதை ரிப்பீட்டட் கொஷின். செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டும் இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, பெரிய புராணம். ஃபஸ்ட்டு, தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. புக் பேக்கில் பார்த்திங்கன்னா பிழை நீக்கி எழுதுக, இந்த மொழிபெயர்க்க இது கண்டிப்பாக கேட்குறாங்க இல்லையா. அதனால் ஜஸ்ட்டு நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை கொடுத்தா நம்மளால் எழுத முடியுமா அப்படின்றத நீங்கள் ஜென்ரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, அது இம்பார்ட்டண்ட். வரவேற்பு மடல் இது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுக, அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதுருவீங்க. சொல்லுக்குள் சொல் தேடுக, அதோட சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் 2 வினைகளை அமைத்து எழுதுக. இந்த புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பார்ட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். பக்கம் 48 பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு இயலில் இருக்கக்கூடிய அதை அதிலேருந்து ஒரு 5 லைன்ஸ் நம்மளால் எழுத முடியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தக, பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகள் எவையேனும் 4 எழுதுக. இது ரிலேட்டட் வரக்கூடிய கொஷினும். படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த கொஷின் இது 2 மார்க் கம்பல்சரி வரும். இயல் 3 உள்ளத்தின் சீர் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு பக்கம் 56 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம், இது ரெண்டுமே தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இயலில் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் தொடர் இலக்கணம், ஆகுபெயர், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. 67 பலவுள் தெரிக இம்பார்ட்டண்ட். குருவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, நெக்ஸ்ட்டு 5th, 6th ஓகேங்களா. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சிறுவினா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th ஓகேங்களா. 1, 2, 3, 4 இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டட் கொஷின். நெடுவினால் ஃபஸ்ட்டும் செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்.
நெக்ஸ்ட்டு தொகுப்புரை எழுதுக. மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. இது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு பார்த்தீங்கன்னா பொருள் எழுதி தொடர் அமைக்க இருக்கு இல்லையா, அது பார்த்துக்கலாம். இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இது பாருங்கள், பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக. அது பார்த்துக்கலாம். அடுத்தது நிற்க அதற்கு தக. மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து 5 வரிகள். அதுதான் சொன்னேன், நிற்க அதற்கு தக ஒரு 5 மார்க் வருது. அதனால் ஒரு இயலில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக பார்த்துக்கோங்க. படிப்போம் பயன்படுத்துவோம், இது 2 மார்க் கம்பல்சரி. அடுத்து வாழ்வியல் இலக்கியம், இது வந்து திருக்குறள்ல இருந்து மனப்பாடக்குறள் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. குறள்ல இருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் இருக்குது இல்லையா. அடுத்து பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. இதிலேருந்து கேட்கக்கூடிய குருவினா வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், 4th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து அஞ்சல் அலுவலகத்தில் பணம் பெறும் படிவம் நிரப்புதல் இருக்கு இல்லையா, அது. இயல் 4 கசடர மொழிதல். ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உருபிலக்கணம் இருக்கு இல்லையா, பக்கம் 89 இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உருபிலக்கணம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை உட்காந்து ரொம்பலாம் எடுத்துக்க வேண்டாம். மாக்கடல் அப்படின்னா உரிச்சொற்றடல். ஓகேவா. ஏன்னா வந்து உரிச்சொல் இதெல்லாம் மா அப்படின்னு வந்தால் அது உரிச்சொல் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விரிவானம், இதில் இருக்கக்கூடிய பக்கம் 91 பகுபத உருபிலக்கணம் இலக்கண குறிப்பு, அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 99 பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக. 100ல் குருவினா ஃபஸ்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 1, 2, 4 இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினாவில் ஃபஸ்ட் கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின். இதில் 3rd ஒன் வந்து கம்பல்சரி கொஷின். நெடுவினா பொறுத்த வரைக்கும் 2ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8 மார்க். ஓகேங்களா. அடுத்து மொழிபெயர்க்க, இது ஜென்ரலாக நீங்கள் எழுத பழகிக்கோங்க. பிழை நீக்கி எழுதுக இம்பார்ட்டன்ட். பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா இந்த படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்கள் பெயர்கள், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த கடிதம் ஒரு இயலில் இருக்கக்கூடிய கடிதமை வந்து ஜென்ரலாக உங்களால் இந்த மாதிரி கடிதம் கொடுத்தா இந்த பேட்டர்னில் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அது போதும். நிற்க அதற்கு தக 5 பொறுப்புகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம், இதை படிச்சிங்கன்னா கம்பல்சரி 2 மார்க். இயல் 5 கலை பல வளர்த்தல், அதே மாதிரி தான் நம்ம இதில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துக்கோங்க. பக்கம் 113ல் இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செய்தி விரிவானம், அதையும் வந்து விரிவானத்தை வந்து நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கோங்க எழுதுகிற மாதிரி. ஏன்னா நமக்கு அது ஒரு கேட்குறாங்க இல்லைங்களா, 8 மார்க்கில் ஆப்ஷனில் கேட்பாங்க. 121 பேஜ் நம்பர், ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 4th இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சிறுவினால ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், இந்த 3 கொஷின். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினால வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வந்து கம்பல்சரி கொஷின். சரிங்களா. மொழிபெயர்க்க, இது வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இம்பார்ட்டன்ட். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து கவிதை படைக்க இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா விடையை தமிழ் எண்களில் எழுதுக, இது கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக. நெக்ஸ்ட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பாட்டு என்ன, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நிற்க அதற்கு தக படிப்பும் பயன்படுத்துவோம். இந்த லாஸ்ட் பேஜில் இந்த 3 பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு 2 மார்க்ஸ் வரும். அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுகவும் கம்பல்சரி கொஷின். நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தக ஒரு 5 மார்க் கொஷின். அதனால் இந்த பேஜ் லாஸ்ட் பேஜில் ஒரு இயலில் இருக்கக்கூடியதும் கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பக்கம் 128ல் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் குறளோட கொஷின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டண்ட். குறள் வந்து நீங்கள் மெயினாக வந்து மனப்பாட குறள் பார்த்துக்கோங்க. அது என்ன அணி, அதில் பயின்று வரும் அணியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயல் 6ல் பார்த்தீங்கன்னா பக்கம் 136ல் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உருபிலக்கணம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 146ல் பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது குருவினால் ஃபஸ்ட் ஒன், 3rd ஒன், 4th ஒன், 5th ஒன் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட். அதில் 3ம் 1ஸ்ட்டும் ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட்டு பக்கம் 147 சிறுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 4th இந்த 4 கொஷின் இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட்டு ஒன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெடுவினால் ஃபஸ்ட்டு ஒன்னும் 3rd ஒன்னும் நெடுவினா இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா. நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக் எக்ஸசைஸ் தரவாக பார்த்துட்டிங்கனாலே ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் மொழிபெயர்க்க இதை நீங்கள் ஜென்ரலாக உங்களால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் தெரியாத வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களாம் வந்து சொந்தமாக எழுதலாம். ஓகேங்களா. அடுத்து பயண அனுபவங்களை விவரிக்க, எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்.
அடுத்தது பக்கம் 150 பார்த்தீங்கன்னா வட்டத்திற்குள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக, பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, நிற்க அதற்கு தக சமூகத்திற்கு எனது பணிகள் இருக்கு இல்லையா, அதுவும் படிப்போம் பயன்படுத்துவோம். இந்த 3 பார்ட்டு நான் கம்பல்சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா 3மே கம்பல்சரி அந்த கொஷின் பேப்பரில் வரும். இயல் 7 என் தலைக்கடனே. ஓகேங்களா, இதில் நமக்கு இந்த பழைய வடிவம் புதிய வடிவம் இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் அதை தரவாக பார்த்துக்கோங்க. மனப்பாடம் அடுத்து 159 இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அதை தரவாக பார்த்துக்கோங்க. 160 வந்து இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம், அதையும் தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 167 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பலவுள் தெரிக பார்த்துட்டு குருவினால் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிறுவினால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இது 3 இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெடுவினால் இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் பார்த்துக்கோங்க. சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. அடுத்து அஞ்சல் அட்டை இந்த வார இது கம்பல்சரி தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொழியோட விளையாடல வாய்ப்பாடு இதுவும் வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் பேஜ் என்ன, இது கம்பல்சரி வரும், இதுவும் கம்பல்சரி வரும். நிற்க அதற்கு தக ஒரு 5 மார்க்கில் ஒரு கம்பல்சரி வரும். இந்த 3த்தில் வந்து 3த்தை படிச்சிட்டிங்கன்னா இது ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு வரும், இது ஒரு 5 மார்க்ஸில் வரும். ஐ திங்க் இது 2 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2 to 4 மார்க்ஸ். ஸோ காட்சி கண்டு கவிஞர் எழுதுக, படிப்போம் பயன்படுத்துவோம், நிற்க அதற்கு தக. இது எக்காரணத்தை கொண்டு ஒரு இயல்லையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, மனப்பாடத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கம்பல்சரி வரக்கூடிய பார்ட்டை வந்து எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து படிவம் நிரப்புதல், இலக்கிய நயம் பாராட்டுதல் உங்களுக்கு தெரியும், எதுகை நயம் மோனை நயம் அதெல்லாம் எழுதுறதுக்கு தெரியும். மனப்பாட பாடல் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரல் வந்து தமிழில் என்னென்னன்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினா பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.